இந்த வீடியோவை வழங்குவோர் கசக்கி கட்டு your laundry service washing and ironing cotton saree starching stain removal and dyeing and B-Roll Studios Private Limited. ஹலோ வைதன் யூடியூப் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது முடக்குவாதம் உள்ளவங்க சில உணவுகளை தவிர்க்க வேண்டிய சூழ்நிலையில இருக்கீங்க. அது என்னென்ன உணவு என்பதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். வாத நோய் என்று வரும்போது வாதம் சார்ந்த உணவுகளை எடுத்துக்கொள்ள கூடாது என்று சொல்றாங்க. ஆக இந்த வாதம் நோய்க்கு என்னென்ன உணவுகளை நம்ம எடுத்துக்கொள்ள கூடாது என்பதை குறித்து தான் நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். ஆரோக்கியமான உணவு முறை, சரியான வாழ்க்கை முறையை பின்பற்றி இருந்தாலே முடக்குவாதம் பிரச்சனை இருந்து நம்ம முற்றிலும் விடுபட்டுறலாம். ஆக இந்த முடக்குவாதம் பிரச்சனைக்கு இந்த மாதிரியான உணவுகளை எடுத்துக்கொள்ளலாம். எந்த மாதிரியான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை குறித்து இந்த வீடியோல நம்ம முழுமையா பார்க்க போறோம். பொதுவாக முடக்குவாதம் உள்ளவங்க அதிக கொழுப்பு சத்து உள்ள உணவுகள், பால் பொருட்கள், சோடியம் நிறைந்த உணவுகளை முற்றிலும் தவிர்க்க வேண்டும். முடக்குவாதம் பிரச்சனையால ஏற்படும் விளைவுகளில் இருந்து விடுபட விரும்புபவர்கள் வெள்ளை சர்க்கரையை அடியோட விட்டுறணும், சாப்பிடவே கூடாது. அதோட சர்க்கரை சத்து மிக குறைவாக உள்ள உணவுகளை மட்டுமே நம்ம சாப்பிடுவது ரொம்ப ரொம்ப அவசியம். மேலும் புகைப்பிடிப்பது, மது அருந்துவது போன்ற பழக்கங்களை உடனே நிறுத்த வேண்டும். என்னென்ன விஷயங்களை நம்ம சாப்பிடணும்? முடக்குவாதம் உள்ளவங்க சைவ உணவுகளையே தேர்வு செய்வதன் மூலம் முடக்குவாதத்தை குறைக்கவும் அவற்றில் ஏற்படும் பிரச்சனைகளை தவிர்க்கவும் உதவியாக இருக்குது. அதனால நம்ம சைவ உணவுகளை சாப்பிடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. குறைவாக கொழுப்பு சத்து உள்ள சைவ உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். ஆப்பிள் பழத்துல 0 கேலரிகள் மட்டுமே இருக்கு. ஆக அது போன்ற உணவுகளை அதிகமாக நம்ம சேர்த்து கொள்ள வேண்டும். குடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளும் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி உணவுகளை அதிகமாக சேர்த்து கொள்ள வேண்டும். முடக்குவாதம் உள்ளவங்க தினசரி உணவில் முழு தானியங்கள் அதிகமாக நம்ம சேர்த்துக்கணும். அதாவது முழு தானியங்கள்னா பச்சை பயிறு, முளைக்கட்டின கொண்டக்கடலை, வேர்க்கடலை, இந்த மாதிரியான பயிறு வகைகள்லாம் நம்ம சேர்த்துக்கணும். முடக்குவாதம் உள்ளவங்க தினசரி உணவில் பச்சை காய்கறிகள், கீரைகள் மற்றும் ஃப்ரெஷ்ஷான பழங்கள் ஆகியவற்றை நம்ம நிறைய சாப்பிடலாம். குறைந்த அளவு உள்ள பாலினை ஒரு நாளுக்கு 1 கப் எடுத்துக்கலாம். பால் குடிப்பதால உங்களுக்கு அலர்ஜி ஏற்படும் என்றால் பாலிற்கு பதிலாக சோயா பால் அல்லது பாதாம் பால் அல்லது ஓட்ஸ் பால் போன்றவற்றை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அதனால எந்தெந்த உணவுகள் நம்மளுக்கு சேர்க்க கூடாது, எந்தெந்த உணவு நம்ம சேர்த்துக்கலாம் என்பதை பத்தி தெளிவா இந்த வீடியோல நம்ம சொல்லியிருக்கோம். கண்டிப்பா இதை ஃபாலோ பண்ணீங்கன்னா முடக்குவாதத்திலிருந்து முற்றிலும் விடுபட்டுறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறந்துடாம நம்ம வைத்தியன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நாங்க அனுப்புற ஒரு வீடியோவும் உங்களை வந்து சேரும்.